உப்பு சரியா தானடா இருக்கு? நல்லா தானே இருக்கு. ஓஹோ, நல்லா இல்ல. இதுக்காகவே உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ண போல இருக்க. ஆமாடா, வர்றவா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பொங்கி போடுவான்னு வாயை பொளந்துட்டு இருக்க. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் செய்ய வேணாம். அண்ணனும் அவங்களும் நல்லா இருந்தாலே போதும். புரோக்கர் வராருண்ணே. சரி வணக்கம். வணக்கம் தம்பி. ஏய், வாங்க. அட உட்கார் உட்கார். சாப்பிடும்போது எந்திரிக்க கூடாது. உட்கார். நம்ம வீட்ல என்ன, நானே சேர் எடுத்து போட்டு உட்கார்றேன். அண்ணே ஒரு தோசை போட்டு கொண்டு வருவா, சாப்பிடுறீங்களா? இல்லப்பா, இப்பதான் வீட்ல சாப்பிட்டு வந்தேன். நீங்க சாப்பிடு. தண்ணி கொடுப்பா அவருக்கு. என்னங்க தனியா கொடுப்பா. ஏதோ ஷோ பார்க்க போற மாதிரி மாசம் மாசம் நீங்களும் பொண்ணு பார்க்க கூட்டு போறீங்க. ஏதாவது நடந்துச்சா? தம்பி, நல்ல விஷயம் தான் சொல்ல வந்திருக்கேன். ஆமாப்பா, தம்பி நல்ல டைப்பா இருக்காருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. பத்தாவதுக்கு நானும் அப்படி இப்படின்னு ஒரு 4 பிட்ட போட்டு விட்டேன். அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க 4-5 பேர் இங்க வர்றாங்களா. இதெல்லாம் பார்த்துட்டு ஓகேனா, இந்த வீட்டை யாருக்கு பிடிக்கும்? இந்த வீட்டை பார்த்தா எவனும் பொண்ணே கொடுக்க மாட்டானே. ஏப்பா இவரு உங்க அப்பா தானே? தப்பா எதுவும் நினைக்காதீங்கப்பா. உங்களுக்கு அவருக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறாரு, அதான் கேட்டேன். சரிப்பா, நான் பொண்ணு வீட்ல இருந்து கிளம்பணும் உடனே உங்களுக்கு போன் பண்றேன். நீங்க ரெடியா இருங்க. சரியா? சரி வரேன். ஒரு டீயாவது சாப்பிட்டு போங்க. இல்லப்பா, இந்த சம்பந்தம் நல்லபடியா முடிஞ்சு நீ கல்யாண சாப்பாடு போடு, அப்ப சாப்பிடுறேன். வீடு 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 வீடுன்னு எனக்கு பவுடர் போட்டு கூட்டிட்டு போன மாதிரி வீட்டுக்கு பவுடர் அடிக்க முடியாதுல்ல. நான் இந்த வீடு எல்லாருக்கும் பிடிக்குமா? என்ன புரோக்கர் வந்துட்டு போறார் போல? அம்மா திட்டினதுக்கு ரொம்ப சாரி மாமா. நான் என்ன பண்றது சொல்லுங்க, அவங்க அப்படிதான் இருக்காங்க. சரி, பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டு போனதும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. ஏங்க எங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சிறுவாபுரி முருகனை வேண்டி